ஆசிரியர்களுக்கு வணக்கம். சைக்காலஜி தேர்வினுடைய 3வது கொஷின் பேப்பர் இது. நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். குழந்தைகளில் பொறாமை எந்த கட்டத்தில் ஏற்படுகிறது? பொதுவாக சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தியரி படிப்போம். ஒரு புக்கே கூட நம்ம கரைச்சி குடிச்சு வச்சுருப்போம். அந்தளவுக்கு நம்ம படிச்சிருப்போம். அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு சொல்ல தெரியும். ஆனால் அதுலேருந்து தான் கொஷின் கேட்டிருப்பாங்க. நீங்கள் கரைச்சி குடித்த அந்த விஷயத்துலேருந்து தான் கொஷின் கேட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம படித்ததுலேருந்து தான் வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அதனால் இந்த மாதிரி கொஷின்லாம் பார்த்திங்கன்னா, குழந்தைகளில் பொறாமை எந்த கட்டத்தில் ஏற்படுகிறது அப்படிங்கிற கொஷினை ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலையும் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாதிரி மனவெழுச்சி, ஒழுக்க வளர்ச்சி, இந்த மாதிரி வளர்ச்சிகள் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ என்னென்ன செய்வாங்க குழந்தைங்கிறத பட்டியலிட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் கவனமாக நம்ம குறித்து வச்சுக்கணும். ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலையும் என்னென்ன மாதிரி பண்புகள் ஒரு குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரி வளர்ச்சி நிலைகள் இருக்கும், அந்த குறிப்பிட்ட வயதில் அவங்க என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறதையும் நாகராஜன் புக்காக இருந்தாலும் சரி, மங்கள் புக்காக இருந்தாலும் சரி, அதில் ரொம்ப கிளியராகவே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு அப்பப்போ படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது 3லேருந்து 4 வயது வரைக்கும் இதெல்லாம் செய்வாங்க, 1லேருந்து 1.5 வயது வரைக்கும் இதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் பட்டியல் நிறையா இருக்குது. அதை நீங்கள் படித்தாலே நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் இதில் பதில் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இது. குழந்தைகளில் பொறாமை எந்த கட்டத்தில் ஏற்படும்? இதை பற்றி சொன்னது ஹார்லாக் அப்படிங்கிறவர். ஹார்லாக் என்ற உளவியலாளர் தான் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உண்மையான கற்பனை செய்யப்பட்ட அல்லது அச்சுறுத்தப்பட்ட பாச இழப்பு, அதோடைய எதிர்வினை தான் இந்த பொறாமை அப்படிங்கிறார். ஒரு குழந்தைக்கு பொறாமை எப்படி வரும் அப்படின்னா, உண்மையான இல்லைன்னா கற்பனை செய்யப்பட்ட, உண்மையிலே அந்த குழந்தைக்கு சில விஷயங்கள் பாச இழப்பு நடந்திருக்கலாம், அல்லது கற்பனையாக நடந்திருக்கலாம், அல்லது அச்சுறுத்தப்பட்ட பாச இழப்பினுடைய இழப்பின் எதிர்வினை, அதுதான் நம்ம பொறாமை அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைகளுக்கு அப்படி தான் பொறாமை வர்றதாகவும் சொல்கிறார். இது ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளுக்கு அதிகமான பொறாமை வரும். இன்னொன்று, அதிக இளைய சகோதரர்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் வரும். அண்ணன் தங்கை அப்படி வரும். அப்படி இல்லைன்னா அண்ணன் தங்கைக்கு வருவதை விட அக்கா தங்கைக்கு இடையே பொறாமை அதிகமாக வரும். அது நமக்கு ஒரு குழந்தை தான் விரும்பும் பொருளை வேறு யாராவது அனுபவிக்கும்போது அவர்கள் மீது பொறாமை கொள்ளும். இப்போ பொறாமைங்கிறது அதுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளாக இருக்கும். அந்த பிடிச்ச பொருளை இன்னொருத்தவங்க அனுபவிக்கும் பொழுது அவங்க மீது பொறாமை வரும். இதை தாய் தந்தையர்கள் தான் அந்த குடும்பத்தில், அந்த தாய் தந்தையர்கள் தான் இதை சரியான போக்கில் கொண்டு போகணும். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வயதில் இப்படி இருக்கும், அதனால் தாய் தந்தையர்கள் கரெக்டாக அவங்கள்ட்ட பேசணும், ஒரு சாராக பேசாமல் இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் அந்த குழந்தை இந்த பொறாமையை தாண்டி வரும். பொதுவாக இது 3லேருந்து 4 வயதில் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்காது. 3லேருந்து 4 வயதில் இந்த பொறாமை அப்படிங்கிறது நடக்கும். அதேமாதிரி 18லேருந்து 32 வயது குழந்தை இடைவெளி இருந்தால் அந்த பொறாமை என்பது வராது. குறிப்பிட்ட வயது இடைவெளி கம்மியாக இருந்தால் தான் அந்த பொறாமைங்கிறது வரும். இந்த அளவுக்கு நமக்கு இடைவெளி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பொறாமை என்பது வராது. மாதம், இது மாதம், அதாவது 18லேருந்து 32 மாத இடைவெளி இருக்கணும் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும். 18லேருந்து 32 மாத இடைவெளி இருந்தால் பொறாமை என்பது கொஞ்சம் குறையும். ஸோ ஆப்ஷன் டி இதுக்கு கரெக்டான ஆன்சர். 3லிருந்து 4 ஆண்டுகள். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு குழந்தை ஒருவரின் பேனாவை திருடி பின்னர் ஏணியிலிருந்து விழுந்து காயமடைந்தால் அது பேனாவை திருடியதால் தான் இது நடந்தது என்று குழந்தை நினைப்பது குழந்தையின் தார்மீக வளர்ச்சினா ஒழுக்க வளர்ச்சியின் எந்த கட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஒழுக்க வளர்ச்சி அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதில் கோல்பர்க் அவருடைய ஒழுக்க வளர்ச்சியில் இவருடைய கொள்கையும் பியாஜேவுடைய கொள்கையும் ஒன்றா தான் இருக்கும். அவருடைய கொள்கையில் 3 பாயிண்ட் சொல்லுவார் அவர். முதல் நிலை மரபுக்கு முற்பட்ட நிலை. 2வது மரபு நிலை. 3வது மரபுக்கு பிந்திய நிலை.
இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸ், கோல்பர்க்கினுடைய 3 ஸ்டேஜஸ் இருக்குது. மரபுக்கு முற்பட்ட நிலை அப்படின்னா மகிழ்ச்சி பெறுதலும் தண்டனைகளை தவிர்த்தலும், அது 2ம் பார்த்திங்கன்னா ஒழுக்க வளர்ச்சியில் முக்கியமான பங்கு பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தண்டனைகளை தவிர்த்தலும் அப்படிங்கிறதுல தான் இது வருது. அதாவது ஒரு ஒரு விஷயம் நடந்துருச்சு, திருடிட்டோம் அப்படிங்கிற ஒரு தவறு நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கான தண்டனை தான் வந்து கீழே விழுந்தது அப்படின்னு அந்த குழந்தை நினைக்குது. அப்போ தண்டனைகளை தவிர்க்கும் பொருட்டு அது யோசிக்கத்தால் இது தன்னாட்சி அறநெறியின் நிலை, தன்னாட்சி அறநெறியின் நிலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது மரபுக்கு முற்பட்ட நிலையில் வருது. அதில் 2 இருக்குது. ஒன்று வந்து மகிழ்ச்சி பெறுதலும் தண்டனைகளை தவிர்த்தலும். மரபு நிலை அப்படிங்கிறது இந்நிலையில் பரிசு பெறவும் பிறரது பாராட்டுகளை பெறவும் அந்த ஒழுக்க வளர்ச்சியை குழந்தைகள் கையில் எடுப்பாங்க. மரபுக்கு பிந்திய நிலைங்கிறது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதன்படி எது சரி தவறுன்னு முடிவெடுத்து அதுக்கப்புறம் ஒழுக்க வளர்ச்சி வளரும். இப்படி இந்த 3 நிலைகள் கோல்பர்க் நிலைகள். அதில் முதல் நிலையில் இந்த கான்செப்ட் வருது. இப்போ தார்மீக வளர்ச்சி தன்னாட்சி அறநெறியின் நிலை அப்படின்னு சொல்கிறோம். தானே ஒரு குழந்தை இது தவறு, அதாவது இது தவறு, இதை செய்தால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது நினச்சிக்கிட்டு அதை செய்யாமல் விடுறது, அதுதான் அந்த ஒழுக்க வளர்ச்சி. அது தன்னாட்சி அறநெறியின் நிலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரியா உயரம் மற்றும் எடையின் அடிப்படையில் அதிக வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி விகிதத்தை கொண்டுள்ளார். ஆனால் மன மற்றும் சமூக வளர்ச்சியில் அதே வேகம் இல்லை. இது டேஷ் கொள்கையை காட்டுகிறது. ரியா உயரம் மற்றும் எடையின் அடிப்படையில், உயரம் மற்றும் எடை ஃபிசிக்கல் குரோத் அப்படின்னு சொல்லுவோம், உடல் வளர்ச்சி. இப்போ உடல் வளர்ச்சின்னா அது வளர்ச்சிங்கிறதுல தான் நிற்கிது. ஆனால் இந்த மனது, இந்த சமுதாய வளர்ச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் ஏற்பட்டால் தான் வளரும். இப்போ முன்னேற்றம் என்பது அவங்களுக்கு இல்லை, வளர்ச்சி மட்டும்தான் இருக்குது. உயரம் இருக்குது, எடை இருக்குது, ஆனால் முன்னேற்றம் இல்லை. முன்னேற்றம் என்பது மனதடிப்படையிலையோ அது சமூக வளர்ச்சியிலோ அதே வேகம் இல்லை. அப்போ அது கம்மியாக இருக்குது. அப்போ வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், இப்போ இது வந்து முன்னேற்றம். ஆக்சுவலாக நம்ம முன்னேற்றம்னு கொடுக்கணும், இந்த இடத்துல வளர்ச்சின்னு கொடுத்துருக்கோம். இது தவறுதலாக இது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் விகிதம் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அப்போ வளர்ச்சி எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவனுக்கு வளர்ச்சி 6 அடி வளர்ந்துருக்கலாம், ஆனால் அறிவு மிக மிக குறைவாக அவனுடைய அடிப்படையிலே இருக்கலாம், அவன் வளர்ந்துருக்காது. அப்போ அதை தான் இந்த கொஸ்டின் காட்டுது. அப்போ வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் 2ம் வெவ்வேறானவை, ஒரே மாதிரியாக ஒரே சீராக இது இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். கற்பவரின் எந்த கட்ட வளர்ச்சியின் கீழ் கருத்து கற்றலை ஊக்குவிப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன? இது இளமை பருவத்தில் தான். இளமை பருவம் அப்படின்னு சொன்னால் குமரப்பருவம். குமரப்பருவத்தில் இது நடக்கும். அதாவது அவர்களுடைய கருத்து உருவாக்கம். இந்த கருத்து உருவாக்கம் அப்படிங்கிறது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, நேரே ஒரு ஆள் இருக்கார், நேரே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை பற்றி சிந்திக்கிறது மட்டும் இல்லாமல், அந்த பொருள் இல்லைன்னா கூட அதை பற்றி சிந்திக்கிற திறன் இங்கே குமரப்பருவத்தில் அவங்களுக்கு வரும். அடுத்தது கருத்துக்களை பிறர் நோக்கில் ஆராய்வது. ஒரு கருத்து இருக்குன்னா அதுக்கு அவர் எப்படி செயல்படுவார், இந்த கருத்து இருக்குது, இதுக்கு இவர் எப்படி செயல்படுவார், அவர் எப்படி செயல்படுவார்னு பிறர் நோக்கில் ஆராயக்கூடிய திறன் குமரப்பருவத்தில் வளரும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சில கேள்விகளை கேட்டு ஒரு வரிசைகரமாக பண்ணுறது. ஏங்கிற ஒரு பாட்டில் எடுத்து பிங்கிற ஒரு பாட்டில் இருக்குது, சிங்கிற ஒரு பாட்டில் இருக்குது. இப்படி இருக்கும்போது இதில் 3லேயும் பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது ஒரு கரைசல் வச்சுருக்கோம். இப்போ ஏவை முதல்ல சி கூட சேர்க்கணும். இப்போ ஏசி 2ம் சேர்ந்துடும். ஏசி சேர்ந்த பிறகு இது கூட பி சேர்க்கணும். இந்த மாதிரியான சிக்கலான கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய, இப்போ நான் இது 3 பாட்டில்கள் சோதனை தான், இது நிறைய பாட்டில்கள் கொடுத்து இதை இப்படி ஒரு ப்ரொசீஜரை கொடுத்து இதை இப்படி தான் சேர்க்கணுங்கிறப்ப அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் குமரப்பருவத்தில் ஏற்படும். அப்போ கற்பவரின் எந்த கட்ட வளர்ச்சி கொஸ்டினை ரொம்ப நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன கேட்க வராங்கங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாள் கொஸ்டினை நல்லா படித்தனாவே ஆன்சர் தானாக வந்துடும். கொஸ்டினை படிக்கிறது இல்லை நம்ம, ஏன்னா வந்து சைக்காலஜி வந்து கடைசி ஆப்ஷனாக தான் நம்ம வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓடி போய் மெயின் அடிக்கிறோம். மெயினில் ஏதாவது கொஸ்டின் ஒரு 30 கொஸ்டின் மெயினில் பார்த்திங்கன்னா விட்டுருவோம். மறுபடியும் அந்த 30 கொஸ்டினை மறுபடியும் யோசிக்கிறோம். கடைசியாக தான் அந்த சைக்காலஜியில் சரி இருக்கிற நேரத்தில் அடிச்சு விட்டு போவோமேங்கிறதுக்காக அடிக்கிறோம். கொஸ்டினை 2-3 தடவை படிச்சிங்கனாவே ஆன்சர் அதில் எதுவாக இருக்குங்கிறது தெரியும். ஸோ எந்த கட்ட வளர்ச்சியின் கீழ் கருத்து கற்றலை ஊக்குவிப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன? இளமை பருவத்தில் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முன்னேற்றம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது?
இப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல வளர்ச்சின்னு வர்றது எல்லாம் முன்னேற்றம் அப்படின்னு மாற்றிக்கோங்க. சரியான நம்ம பிரிண்ட்டில் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது முன்னேற்றம் தான். இந்த இடத்துலையும் முன்னேற்றம் தான், இந்த இடத்துலையும் முன்னேற்றம் தான், இங்கே இருக்கிற வளர்ச்சியும் முன்னேற்றம் தான். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது எதுன்னு பார்க்கணும். மற்ற 3ம் தவறுன்னு அர்த்தம். மரபணு காரணிகளால் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நேர்த்தியான ஒழுங்கான நிலைகளின் தொகுப்பில் முன்னேற்றம் நிகழ்கிறது. அப்படி கிடையவே கிடையாது. முன்னேற்றம் என்பது மரபுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. முன்னேற்றம் என்பது ஒரு மனிதனுக்கும் வெவ்வேறு மாதிரி அமையும். முன்னேற்றம் என்பது இல்லாமலே கூட போகலாம், அதிகபட்சமாக வளர்ந்துக்கிட்டே கூட போகலாம். முன்னேற்றம் என்பது வளர்ச்சி அடைந்த ஒருவனுக்கு முழு வளர்ச்சி அடைஞ்சிருப்பான், ஆனால் முன்னேற்றமே இல்லாமல் கூட இருக்கும். அப்போ மரபணு ஒரு சிறு காரணியாக அது இருந்தாலும் தொடர் பயிற்சி கற்றல் என்பது தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் அந்த முன்னேற்றம் ஏற்படும். அப்போ ஒரே நேர்த்தியான ஒழுங்கான நிலைகளின் தொகுப்பில் வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கிறது இல்லை. இது தவறு. அடுத்தது, முன்னேற்றம் எளிமையானது மற்றும் ஒரு பரிமாணமானது. இது தவறு. முன்னேற்றம் என்பது பன்முகத்தன்மை கொண்டது. எளிமையானது கிடையாது, இது சிக்கலானது. அப்போ இதுவும் தவறு. அடுத்தது, குழந்தைகளின் வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் கலாச்சார பன்முகத்தன்மை நிறைய உள்ளது. இது கரெக்டான ஆப்ஷன். 4வது ஆன்சரையும் பாருங்கள். உலகெங்கிலும் உள்ள குழந்தைகள் ஒரே வரிசை மற்றும் சரியான முன்னேற்ற நேரத்தை பின்பற்றுகிறார்கள். அப்படி கிடையாது, ஒரே மாதிரிலாம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி முன்னேற்றத்தை அடைகிறார்கள் அப்படிலாம் இல்லை. ஸோ இதுவும் தவறு. ஸோ அவங்களுடைய சமூக வளர்ச்சி அவங்களுடைய முன்னேற்றத்தில் காணப்படுது. அவங்க வளரும்போதே குழந்தைகளுக்கு சமூக வளர்ச்சி, கலாச்சார வளர்ச்சி என்பதும் கூடவே அவங்களுடைய முன்னேற்றமாக செயல்படும். அது ஒரு முன்னேற்றம் தான். அவங்க வளர்ச்சி அடைந்த ஒருவங்களுக்கு சமூகத்தில் என்னென்ன நடக்குது, சமூக கலாச்சார விஷயங்கள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை என்னென்னு நிறைய கற்றுக்குறாங்க. அதை கற்றுக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த முன்னேற்றம் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், பின் வருவனவற்றில் எது இளம் பருவத்தினருக்கு, அதாவது குமர பருவத்தினருக்கு அவர்களின் முடிவெடுக்கும் திறனை தடுக்கிறது? அவங்க ஏதோ ஒரு முடிவை எடுக்க போகிறாங்க. அப்போ ஒரு முடிவை எடுக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குழப்பமான ஒரு பருவம் இது. இந்த குமரப்பருவம் என்பது மிக சிக்கலான குழப்பமான பருவம். அப்போ அந்த பருவத்தில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ அந்த முடிவை எடுக்க எது தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய லட்சியமா, அவங்களுடைய சுய அக்கறையா, அவருடைய திறனாய்வா அப்படின்னு பார்த்தா சுருக்க சிந்தனை அப்படின்னு சொல்கிறோம். அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த நேரத்தில் தான் வளர ஆரம்பிக்கும். அதாவது 12லேருந்து 19ங்கிறது குமரப்பருவம். இந்த குறிப்பிட்ட வயதில் தான் அந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வளரும். சுருக்க சிந்தனை, எதையும் எளிமையாக புரிஞ்சுக்கிறது. ஒரு மிகப்பெரிய நீண்ட விஷயத்தை இவ்வளோதானா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது, அதுதான் சுருக்க சிந்தனை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சுருக்க சிந்தனை வளருவதால் தான் அவங்களால முடிவெடுக்க முடியல. அது இல்லைன்னா ஈஸியாக முடிவெடுத்துருவாங்க. அதனால தான் நம்ம முட்டாள்கள்லாம் ஈஸியாக முடிவெடுத்துறதா சொல்கிறோம். அவங்களுக்கு அந்த சுருக்க சிந்தனை இருக்கிறது இல்லை. அவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. பின்னாடி என்ன நடக்கும், முன்னாடி என்ன நடக்கும், இந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அவங்களுக்கு இருக்காது. அப்போ உடனே ஒரு முடிவை அவங்க ஈஸியாக எடுத்துடுறாங்க. ஆனால் குமரப்பருவத்தில் அதிகமான இந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறதால அவங்களுடைய முடிவை எடுக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் டி வந்து அவங்களுக்கு ஒரு தடையாக இருக்குது, முடிவெடுப்பதில் ஒரு தடையாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உடலின் மையத்திலிருந்து புறப்பகுதிகளுக்கு வளர்ச்சி தொடரும் போது எந்த வரிசை பொருத்தமானது? நம்ம ஹெட்டு டு நம்ம படிச்சிருப்போம். ஹெட்டு டு டவுன், அதாவது லெக், ஹெட்டு டு லெக் அப்படின்னா தலை முதல் கால் வரை அப்படின்னு சொன்னால் அந்த வளர்ச்சியை செஃபலோகார்டல் வரிசைன்னு சொல்லுவோம். அதுவே வந்து இப்படி நமக்கு மையத்திலிருந்து வெளியில் செல்லும் பொழுது, மையத்திலிருந்து வெளியில் செல்வது தூரம் வரை, தொலைவில் இருந்து தூரம் வரை, அதாவது மையத்திலிருந்து தூரம் வரை அப்படிங்கிறத நம்ம உடம்பு விரிவடைகிறத கூட நம்ம சொல்லலாம். அந்த வளர்ச்சி, இந்த வளர்ச்சியை நம்ம பிராக்சிமோ தொலைதூர வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். பிராக்சிமோ தொலைதூர வளர்ச்சி, குறுகியத்திலிருந்து தொலைதூரம், குறுகியத்திலிருந்து தொலைதூர வளர்ச்சி. நம்ம ஏற்கனவே போன டெஸ்ட் இதில் பார்த்துருக்கோம். அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம பிராக்சிமோ தொலைதூர வளர்ச்சின்னு சொல்கிறோம். செஃப்லோகார்டல்ங்கிறது தலை முதல் கால் வரை வளர்ச்சி. ஸோ ஆப்ஷன் பி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். லோக்கோமோஷன் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகுறது. குழந்தைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகுறது தான் லோக்கோமோஷன் வரிசைன்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உணர்ச்சி வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள். உணர்ச்சி வளர்ச்சினா எமோஷனல். நம்ம எப்போல்லாம் எமோஷனலாக இருப்போம்? உடம்பு சரியில்லைன்னா எமோஷனலாக இருப்போம். மனத்திறன், மனது சரியில்லைன்னா எமோஷனலாக இருப்போம். சோர்வாக இருந்தாலும் கூட எமோஷனலாக தான் இருப்போம். ஒரு முடிவை சரியாக எடுக்க முடியாது. ரொம்ப ஆர்வமாக நம்ம ஆர்வங்கிற அந்த மன எழுச்சி கம்மியாக இருக்கும். ஸோ மேலே உள்ள அனைத்தும் தான் இதுக்கு சரியான பதில். ஸோ ஆப்ஷன் டி.
அடுத்த கொஷின் பாருங்கள், பின் வருவனவற்றில் எது குழந்தைகளின் வளர்ச்சியின் முக்கிய கட்டங்களின் கீழ் வரவில்லை? குழந்தைகள் வளர்ச்சின்னு கொடுத்துட்டாங்க, அப்போ வயது வந்தோருங்கிறது இதில் வராது. ஸோ குழந்தைகளின் முந்தைய நிலை, குழந்தை பருவம், டீனேஜ், இது மூணுமே பார்த்திங்கன்னா நமக்கு பருவநிலைகள், இதோடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படி சொல்லியிருக்கோம். பட் வயது வந்தோருங்கிறது அந்த குழந்தை இதில் வராது. ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், முதன்முறையாக முன்பள்ளிக்கு வரும் குழந்தை சத்தமாக அழுகிறது. அதாவது அதோடைய ஃபஸ்ட்டு கொண்டு ஸ்கூலில் சேர்க்குறாங்க, அப்போ அந்த குழந்தை அழுகுது. 2 வருடங்களுக்கு பிறகு அதே குழந்தை முதல் முறையாக ஆரம்ப பள்ளிக்கு செல்லும் பொழுது தோள்பட்டை மற்றும் கழுத்து தசைகள் பதட்டமடைவதை விட அழுது தன் பதட்டத்தை வெளிப்படுத்துவது இல்லை. அப்போ தோள்பட்டை மற்றும் அந்த தசைகள் மட்டும் அவங்களுக்கு வந்து பதட்டம் அடைவது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, உடம்பு மட்டும். ஆனால் அழுகிறது இல்லை. ஃபஸ்ட்டு அழுகிறது, அதுக்கப்புறம் அந்த குழந்தை அழுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க 2 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ இதில் இருக்கிற இந்த என்ன கேட்குறாங்கன்னா, இந்த நடத்தை, இது வந்து ஒரு நடத்தையை அந்த குழந்தை வெளிப்படுத்துது. 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை இந்த நடத்தையை வெளிப்படுத்துது. இது எந்த மாதிரியான நடத்தை அப்படின்னு கேட்குறாங்க. நடத்தையில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை பின்னொரு எந்த கொள்கையின் அடிப்படையில் விளக்க முடியும்? கண்டிப்பாக இது குழந்தை வளர்ந்துருக்கு ஒன்று. இன்னொன்று, குழந்தை முன்னேற்றமும் அடைஞ்சிருக்கு. அந்த முன்னேற்றம் என்பது முன்னேற்றம் வேறுபாடு. முன்னாடி இருந்ததை விட நம்ம வளர்ந்துட்டோம். அப்போ தொடர்ந்து பள்ளிக்கூடம் போகும்பொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஏதோ ஒரு விளையாடுறோம், ஏதோ ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஒருங்கிணைப்பு, அது அந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அது வகைப்படுத்துது. நம்ம இப்படி தான் இருக்கணும், முன்னாடியிலேருந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம், முன்னாடி நம்ம ஆரம்ப கிளாஸில் இருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ 2 வருஷம் முன்னாடி வந்துட்டோம்னு அதுவாகவே ஒருங்கிணைப்பு அடைந்து அதனுடைய அழுகையை நிறுத்துது. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். முன்னேற்றம் வேறுபாடு மற்றும் ஒருங்கிணைப்பு மூலம் வகைப்படுத்தப்படுகிறது. அடுத்த கொஷின் பாருங்கள், முன்னேற்றத்தின் கருத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. முன்னேற்றம் என்பது ஒரு தனித்துவமான செயல்முறை, இது தவறு, இது கிடையாது. முன்னேற்றம் என்பது ஒரு பரிமாண செயல்முறை, இது அப்படியும் கிடையாது. இது பல பன்முகத்தன்மை கொண்டது. முன்னேற்றம் என்பது மாற்றத்துடன் கூடிய வளர்ச்சியை குறிக்கிறது. வளர்ச்சி உண்டு, ஆனால் முன்னேற்றம் என்பது மாற்றத்துடன். இப்போ அந்த குழந்தை மாதிரி தான், அந்த குழந்தை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அழுதுச்சு, ஆனால் அதுக்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்படுது, முன்னேற்றத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது, அதுக்கப்புறம் அழுகிறது இல்லை. அப்போ மாற்றத்துடன் கூடிய வளர்ச்சியை குறிக்கிறது. ஆப்ஷன் சி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், உடல் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் ரெண்டும் சேர்ந்துருச்சு, டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. உடல் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. முதிர்ச்சின்னு சொல்கிறோம். உடல் வளர்ச்சி அதிகபட்ச அளவை நோக்கி செல்லுது, அதில் முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை முதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஷின் பாருங்கள், முன்னேற்றம் என்பது, இதெல்லாம் நம்ம முன்னேற்றம் வளர்ச்சிங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நாகராஜன் புக்லேயும் இருக்குது. இதே மாதிரி கருத்தை தான் மங்கள் புக்லேயும் வச்சுருக்காங்க. முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியானது, முடிவு நிலை உண்டு, அதுக்கு முடிவே கிடையாது, இறக்குற வரைக்கும் முன்னேற்றம் உண்டு. நீங்கள் வளர்கிறதுக்கு தான் ஒரு முடிவு உண்டு. நீங்கள் வளர்ந்துறீங்க, ஒரு 6 அடி வளர்ந்துறீங்கன்னா அதுக்கப்புறம் வளர போகிறதில்ல. அந்த வளர்ச்சிக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் முன்னேற்றம் என்பது உங்களுடைய மனத்திறன், உங்களுடைய அறிவு, அந்த அறிவு இறக்குற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். மாறிலிங்கிறதும் கிடையாது, எதுவும் இல்லை. இப்போ தொடர்ச்சியானது அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். அடுத்த கொஷின் பாருங்கள், உயிரியல் மரபினால் பெறப்பட்ட பண்புகளும் இயல்புகளும் முகிழ்ந்து மலர்வதே முதிர்ச்சி அப்படிங்கிறது. அதுக்கிட்ட மரபால் சில பண்புகள் இருக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய இயல்புகள், அந்த இயல்புகளும் எல்லாம் சேர்ந்து வெளியில் வரக்கூடிய உயர்ந்தபட்ச வளர்ச்சி, அதுதான் நம்ம முதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஷின், மனித குரங்கை மனித சூழலில் ஆய்வு செய்த உளவியலாளர் கெல்லாக் மற்றும் அவருடைய மனைவி, அவருடைய குழந்தை மற்றும் மனித குரங்கு எல்லாத்தையும் வச்சு ஆய்வு செஞ்சாங்க. மனித குரங்கு என்பது குழந்தை ரெண்டும் எவ்வளோ வேகத்தில் வளருது, அதனுடைய மரபு சம்மந்தப்பட்ட அடிப்படையில் என்னென்ன வளர்ச்சிகள் இருக்குது, மனத்திறன்கள் அடிப்படையில் என்னென்ன வளர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிறத ஆராயும் பொழுது குரங்கு பரிணாம வளர்ச்சியில் ரொம்ப பின்தங்கி இருந்தாலும் கூட அதனுடைய மரபு பார்த்திங்கன்னா உடனே எந்திரிச்சு நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, சில விஷயங்களை உடல் திறன் சார்பாக பல வேலைகளை குறைந்த காலகட்டத்திலேயே அது செய்யுது. ஆனால் குழந்தை என்பது 12 மாதங்களுக்கு பிறகு தான் அதெல்லாம் செய்யுது. அது மரபால் வந்தது அப்படின்னு சொன்ன பிறகு, அந்த வருடங்கள் கடந்த பிறகு 12 வருடங்களுக்கு பிறகு குழந்தை ரொம்ப சிறப்பாக இருக்குது, மனித குரங்கு அதனுடைய அறிதிறன் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறதால ஒரு சில விஷயங்களை செய்ய முடியல அப்படிங்கிற ஆய்வை இவங்க செஞ்சாங்க. கெல்லாக் சோதனை அப்படின்னு நாகராஜன் புக்கில் இருக்குது, மங்கள் புக்லையும் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்த கொஷின் பாருங்கள், மனித குரங்கு
உடல் சார்ந்த செயல்களை மிக விரைவாக மனித குழந்தையை விட சிறப்பாக செய்வதற்கான காரணம் அதனுடைய மரபு நமக்கு 12 மாதங்களுக்கு பிறகு தான் நம்மளால் எந்திரிச்சு நடக்க முடியும் மனிதனுக்கு. ஆனால் பிறந்த ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி, பிறந்த எந்த விலங்காக இருந்தாலும் சரி உடனே எந்திரிச்சு ஓடும். அப்போ அதனுடைய மரபால் வந்தது அது. அதே மாதிரி தான் இந்த குரங்குக்கு உடல் சம்மந்தப்பட்ட அந்த செயல்பாடுகள் எல்லாம் மரபால் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கரு இரட்டையர்கள் மூலம் முதிர்ச்சிக்கு பின் பெறும் கற்றல் சிறந்தது என்பதை நிரூபித்தவர்கள் கீசல் மற்றும் தாம்சன். இந்த சோதனை என்னென்னா, ஒரு கரு இரட்டையர்களை வெவ்வேறு சூழலில் பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு குழந்தைக்கு 46 வாரங்கள், அதனுடைய வளர்ச்சியில் 46 வாரங்களுக்கு பிறகு 4 மாதங்கள் ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த குழந்தைக்கு எந்த பயிற்சியும் கொடுக்கல. 52 வாரங்கள் நிறைவு பெற்ற பிறகு பயிற்சி அடைந்த குழந்தைய ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க. அந்த வேலையை அது 5 வினாடிகளில் செய்யுது. பயிற்சியே இல்லாத குழந்தையை செய்ய சொல்கிறாங்க. அது 40 வினாடிகளில் செய்யுது. அதன் பிறகு ஒரு சில வாரங்கள், 2 வாரங்கள் மட்டும் இந்த குழந்தை பயிற்சி எடுத்துக்குது. அதே வேலையை 5 வினாடியில் இந்த குழந்தையும் செய்யுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 46 வாரங்கள் முடிந்த பிறகு கொடுக்கப்படுகிற 4 மாத பயிற்சியில் வந்த இந்த 5 நிமிஷம் அப்படிங்கிற இந்த செயல்திறன் இந்த குழந்தைக்கு 52 வாரங்கள் பயிற்சி எடுக்காமல் இருந்து வெறும் 2 வாரங்கள் பயிற்சி எடுத்தால் வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த 52 வாரங்கிறது தான் முதிர்ச்சி அடைந்த இந்த 2 குழந்தையுமே முதிர்ச்சி அடைகிற வாரம். இந்த மாதங்கிறது இந்த 52 மாதம். இந்த 52 வாரங்கள் கழித்து இந்த குழந்தை முதிர்ச்சி அடைஞ்சிச்சின்னு தெரிஞ்ச பிறகு கொடுக்குற பயிற்சி என்பது சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு குழந்தை முதிர்ச்சி அடைந்த பிறகு பயிற்சியை கொடுக்கணும். முதிர்ச்சி அடைவதற்கு முன்னாடியே பயிற்சிகளை கொடுத்தா அது மிகப்பெரிய வெற்றியாக அமையாதுங்கிறது தான் இவருடைய சோதனை, கீசல் மற்றும் தாம்சனின் சோதனை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி, உடல் இயக்க வளர்ச்சி. நரம்பு மண்டலங்கிறது உடம்பில் நம்ம உடம்பில் இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், சிறுநீரக மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், சுவாச மண்டலம், இந்த மாதிரி உள்ள நிறைய விஷயங்கள் நமக்கு செயலாற்றிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம உடலை இயக்கக்கூடியவை. அதனால் உடல் இயக்க வளர்ச்சி. உடல் வளர்ச்சி என்பது பெருக்கம். ஒரு பையன் சின்னதாக இருக்கிறவன் பெருசாகிடுறான் அப்படின்னா அது உடல் வளர்ச்சி. உடல் இயக்க வளர்ச்சினா அவனுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுதுங்கிறது உடல் இயக்க வளர்ச்சி. ஸோ ஒரு நரம்பு மண்டலம் என்பது உடல் இயக்க வளர்ச்சி. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தான் வாழும் சமூகத்தின் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கும் பண்பு அல்லது கற்றல். இது என்ன கற்றல் அப்படின்னு சொன்னால் சமூக கற்றல். சமூக வளர்ச்சி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். அவனுடைய வாழக்கூடிய சமுதாயத்தில் அவன் ஒன்றி போகிறான். சமுதாயம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை அவன் மதிக்கிறான். சமுதாயத்துக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் இருந்தான்னா அவன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், வெளியில் போக முடியாது. அப்போ வெளியில் போய் 4 பேர்கிட்ட பழகி அடி வாங்காமல் திரும்பி வரான் அப்படின்னு சொன்னால் அவன் சமுதாய சட்டத்திட்டங்களை மதிக்கிறான்னு அர்த்தம். அப்போ அவனுக்குள்ளே சமூக வளர்ச்சி ஏற்பட்டுடுச்சு. அப்போ சமூக வளர்ச்சி என்பது எந்த வயதில் ஏற்படும், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய டாபிக்ஸு நமக்கு நாகராஜன் புக்கில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் படித்து குறித்து வச்சுக்கணும். எந்தெந்த பருவத்தில் சமூக வளர்ச்சி எப்படி வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சமூக எதிர்பார்ப்புகளுடன் கூடிய பல்வேறு வயதுகளுக்கான வளர்ச்சியினை குறிக்கும் நடத்தையிலும் செயல்களும் வளர்ச்சிசார் இயல்புகள். சமூக எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டியா, அடுத்தது என்ன காலேஜ் படிக்கிற கேள்வி. காலேஜ் முடிச்சிட்டியா, அடுத்தது எந்த வேலைக்கு போகிற, வேலைக்கே போகலையா, அதுக்கப்புறம் எப்போ கல்யாணம் பண்ண போகிற, எப்போ குழந்தை, இந்த மாதிரியான கேள்விகள். இதெல்லாம் சமுதாய எதிர்பார்ப்பு. இந்த சமுதாய எதிர்பார்ப்புகளோடு கூடிய நடத்தை மாற்றம், அதுதான் வளர்ச்சிசார் இயல்புகள். ஒருவனுக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னா ஒருத்தவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் நீ வேலைக்கு போனியா, நீ போயிட்டியா, நீ ட்ரை பண்ணலையா, அவங்க பற்றி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதை அவன் வெறுக்கிறான். அதனால் அவன் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறான். அப்போ வெளியில் போகிறது குறையுது, அவனோட நடத்தை மாறுது. அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்தந்த வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய பண்பு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் மன வளர்ச்சி அவங்களுக்கு பாதிக்கப்படுது. மனவெழுச்சிலாம் அதிகமாகிடுது, ஒரு உணர்வுலாம் அதிகமாகிடுது. சில பேர் அவங்க ஒரு மன முறிவு ஏற்படுது அவங்களுக்கு. அவங்களுடைய கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு மென்டல் கண்டிஷன் கூட போகக்கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்படுறாங்க. அது காரணம் இந்த சமுதாய எதிர்பார்ப்பு. இந்த சமுதாயம் எதிர்பார்க்கறது, சமுதாயத்துக்காக 4 பேருக்காகன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 4 பேர் தான் அந்த சமுதாயம். அதுக்காகவே நம்மளோட நடத்தைகள் எல்லாம் மாறுது. ஸோ வளர்ச்சிசார் இயல்புகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முதிர் வயதுடைய ஒருவன் திருமணத்திற்கு இசைவு தெரிவிக்கவில்லை எனில் சமூகம் அவனை குறைபாடு உடையவனாக கருதுவது இவற்றின் செயல்கள். நல்ல கொஸ்டின் இது.
முதிர் வயதுனா கல்யாண வயதை தாண்டிடுச்சு, கல்யாணம் பண்ணணும். ஆனால் கல்யாணம் வேணான்னு அவன் சொல்கிறான். அப்போ வேணான்னு சொல்லும்பொழுது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்ப அவனுக்கு ஏதோ உடல் குறைபாடு இருக்குது, மனக்குறைபாடு இருக்குது, ஏதோ அவனுக்கு ஒரு குறைபாடு இருக்குதுன்னு சமுதாயம் நம்புது. அப்போ இவ்வளோ நாள் ஆகியும் கல்யாணம் ஆகாமல் இருக்கியே அப்படின்னு அந்த குறைபாடு அப்படின்னு சொல்லி சமூகம் சொல்கிறத வளர்ச்சிசார் இயல்புகள். அதுவும் வளர்ச்சிசார் இயல்புகள். கல்யாணம் பண்ணிக்கலைன்னா இந்த மாதிரி கிளப்பி விட்ருவாங்க. கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆளுக்கால அட்வைஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய மனது எந்த அளவுக்கு சிந்திக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி சைக்காலஜி படிக்கும்போது தான் தெரியும். அப்போ இந்த வளர்ச்சிசார் குறைபாடுங்கிறது, இயல்புகள்ங்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்க போகிற குழந்தைகளுக்கும் இருக்கும். அவங்க வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நம்ம ஏன் இது தேவையில்லாமல் இதை படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறது 19 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு. அப்போ 19, 18 வயதில் அவனுக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும், சமூகம் என்ன எதிர்பார்க்குது, அதை அவன் நிறைவேற்றினானா இல்லையா, அதை நிறைவேற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும், ஆசிரியராக நம்ம என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் அவங்க சொல்லும்போது அதில் அவன் வெற்றி அடைஞ்சிடறான். அப்போ அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் ஆசிரியர்களுக்கு தேவை. இந்த சைக்காலஜியில் முக்கியமான நோக்கமும் அதான். அப்போ ஒவ்வொருத்தனுடைய வளர்ச்சிசார் இயல்புகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த பருவத்தில் மனசாட்சி உருவாகிறது? மனசாட்சி அப்படிங்கிறது நம்ம தெரியும். மனசாட்சிங்கிறது நம்ம நினைப்பது சரியா தவறா, நம்ம இப்படி இருக்கமே, இவங்கள்ட்ட இப்படி நடந்துக்கிறோமே, இது சரியா தவறா அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம திருத்திக்கிறது. அது குழந்தை பருவத்திலேயே ஸ்டார்ட் ஆகிடும். மனசாட்சி என்பது குழந்தை பருவத்துக்குள்ளேயே அது ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் நம்ம குமர பருவம்னு தவறாக அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா குழந்தைலாம் அப்படிலாம் மனசாட்சிலாம் குழந்தைக்கு உண்டா அப்படின்னு நம்புவோம். ஆனால் குழந்தை பருவத்திலே அது ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருத்தமான பாலின நடத்தையை மேற்கொள்வது கீழ்கண்ட எந்த பருவத்தில் தொடங்குகிறது? பிள்ளை பருவம். பிள்ளை பருவத்திலேயே இவள் பெண்ணுன்னா நம்ம பெண்ணுக்கிட்ட இந்த அளவுக்கு தான் பழகணும், இந்த அளவுக்கு தான் பேசணும், சமுதாயம் அதான் எதிர்பார்க்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு நடந்துக்கிறது. நீ பெண் அப்படிங்கிறப்ப நீ இதை தான் செய்யணும், நான் என்பது இதை தான் செய்யணுங்கிற புரிஞ்சுக்கிறது. அந்த பொருத்தமான பாலின நடத்தை என்பது ரொம்ப முக்கியம். அது பிள்ளை பருவத்திலேயே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின். வாழ்க்கை துணை இழப்பை தாங்கிக் கொள்ளுதல் என்பது, வாழ்க்கை துணை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இழப்பு முதுமை பருவத்தில். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறமே வாழ்க்கை துணை இழந்த பிறகு அவங்க எத்தனை வருடங்கள் வாழ்கிறாங்கன்னு ஒரு கணக்கு எடுக்கிறப்ப ரொம்ப குறைந்த வருடங்கள் வாழுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப முதுமை பருவத்தில் அவங்க வாழ்க்கை துணை இழந்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ விருப்பம் இல்லை. மினிமம் 3 வருடத்துக்குள்ளேயே அவங்க இறந்து போயிடுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ முதுமை பருவம், வாழ்க்கை துணை இழப்பை தாங்கிக் கொள்ளுதல். அப்போ ஒவ்வொரு பருவத்திலையும் இருக்கக்கூடியதில் முதுமை பருவத்தில் இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது இல்லாமல் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் புக்கில் இருக்குது. என்னென்ன பண்புகள், முதுமை பருவத்துக்குரிய பண்புகள், நடுவயது பருவத்துக்குரிய பண்புகள், முதிர் பருவத்துக்குரிய பண்புகள் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் 1, 2, 3ன்னு குறிப்பெடுத்து திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் தான் ஏதாவது ஒன்றை மாற்றி அப்படி கேட்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய படித்து ஞாபகம் வச்சுனா தான் புரிஞ்சிக்க முடியும். இது என்ன எதுலேருந்து கேட்பாங்க, அப்படியே பெரிய கடல் மாதிரி இருக்குது அப்படின்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம சொல்லணும். முதுமை பருவமாக இது முக்கியமாக இதை சொல்லணும். இந்த கொஸ்டின் பேப்பரோட லாஸ்ட் கொஸ்டின். சரி தவறு என பிரித்தறியும் திறனை பெறுவது எந்த? சரி தவறு அப்படின்னா நம்ம இது செய்கிறது சரியா தவறா அப்படின்னு ஒழுக்க வளர்ச்சி. இது கண்டிப்பாக ஒழுக்க வளர்ச்சியில் தான் வரும். ஏன்னா தவறு செஞ்சுட்டா ஒழுக்கம் இல்லாதவ அப்படின்னு சொல்கிறோம், சரியாக செஞ்சால் ரொம்ப நல்ல பையன்னு சொல்கிறோம். அப்போ சரி தவறுன்னு புரிஞ்சுட்டு ஒருத்தன் நடந்தானா அது ஒழுக்க வளர்ச்சியில் இது வருது. ஸோ சைக்காலஜியில் நம்ம கொடுத்த டாப்பிக்கு தகுந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம எடுத்து இதில் போட்டிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆல்ரெடி முன்னேற்றம் வளர்ச்சியை பற்றி படிச்சிருக்கோம். இந்த கொஷின் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் தான். இந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் ஒரு மெட்டீரியல். உங்களுக்கு மெட்டீரியல் இல்லை, நான் படிக்கிறது நான் என்ன பண்ணுறது தெரியாது அப்படின்னா நீங்கள் இந்த 2 நம்ம பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்துருக்கோம். இந்த வளர்ச்சி, முன்னேற்றம், வளர்ச்சிசார் இயல்புகள், டெவலப்மெண்டல் ட்ரெண்ட்ஸு, இதை சம்மந்தமாக ஒரு 50 கொஷின் கொடுத்துருக்கோம். அந்த 50 கொஷின் சம்மந்தப்பட்ட அந்த செய்திகள் தான் நமக்கு மெட்டீரியல். ஸோ அதை நீங்கள் திருப்பி ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ இந்த வீடியோஸை ஒரு தடவை பார்க்காம திருப்பி 2, 3 தடவை நீங்கள் பாருங்கள். உங்கள் மனசில் அப்பப்போ நல்லா பதியும். நன்றி.